ஏஜென்ட்ஸ். ஆன்டிகோலினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் என்னென்னா பைரான்சிபின், ப்ரோபான்தலின் அண்ட் ஆக்சிஃபினோனியம். இந்த ட்ரக்லாம் என்ன பண்ணுன்னா மஸ்கார்னிக் ரிசெப்டார் M1 பிளாக் பண்ணும். ஆன்டிகோலினர்ஜிக் ஏஜென்ட்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி அசிடைல் கோலின் எப்படி ரிலீஸ் ஆகும்னு பார்ப்போம். அதாவது நம்ம வேகஸ் நர்வ் ஸ்டிமுலேஷன் மூலமாக ஒன்று வந்து அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகி பேரடைல் செல்லில் HCl செக்ரெட் பண்ணும். இன்னொரு தடவை வேகஸ் நர்வ் வந்து என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ்லையும் ஆக்ட் ஆகும். அதில் அசிடைல் கோலின் ரிலீஸ் ஆகி இந்த அசிடைல் கோலின் மூலமாக ஹிஸ்டமைனை வந்து என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணும். இந்த ஹிஸ்டமைன் வந்து என்ன பண்ணும்னா இந்த பேரடைல் செல்ஸில் உட்காந்து HCl அப்படிங்கிற ஆசிட்டை செக்ரெட் பண்ணும். ஓகே, அப்போ கோலின் இந்த M1 ரிசெப்டார், அதாவது திஸ் ட்ரக் பிளாக் த மஸ்கார்னிக் ரிசெப்டார் M1 அப்படின்னா மஸ்கார்னிக் ரிசெப்டார் M1னா மஸ்கார்னிக் ரிசெப்டார், அதாவது கோலினர்ஜிக் ரிசெப்டாரில் வந்து ரெண்டு இருக்குது. ஒன்று மஸ்கார்னிக் ரிசெப்டார், இன்னொன்று நிக்கோட்டினிக் ரிசெப்டார். அதாவது நம்ம கோலின் சோடியம் சேனல் வழியாக கோலின் வந்து பாஸ் ஆகும். அந்த கோலின் வந்து அசிடைல் கோலினாக கன்வெர்ட் ஆகும். அது எப்படின்னா அசிடைல் CoA மூலமாக இந்த அசிடைல் கோலின் வந்து வெசிக்கலாக ஃபார்ம் ஆகும். அந்த வெசிக்கல் வந்து கால்சியம் சேனல் மூலமாக கால்சியம் ஸ்டிமுலேட் பண்ணும். இந்த வெசிக்கல் ஃபார்ம் ஆனோடனே இது வந்து ப்ரீ சினாப்டிக் கிளெஃப்டில் அக்யூமுலேஷன் ஆகி சினாப்டிக் கிளெஃப்ட் வழியாக போகும். இந்த சினாப்டிக் கிளெஃப்ட் வழியாக போனோடனே இந்த அசிடைல் கோலின் வந்து கோலின் எஸ்ட்ரேஸ், இந்த கோலின் அசிடைல் கோலின் எஸ்ட்ரேஸ் அப்படிங்கிறது மூலமாக ஒன்று வந்து அசிட்டைலாகவும் இன்னொன்று வந்து கோலினாகவும் போகும். பத்தாததுக்கு இந்த அசிடைல் கோலின் என்ன பண்ணுன்னா திரும்ப இங்கே இருக்கிற ரிசெப்டர் வழியாக போய் திரும்ப உள்ளே வந்துடும். சரி, இந்த அசிடைல் கோலின் வந்து இங்கே வந்துருச்சுன்னா இந்த ரிசெப்டார், இங்கே இருக்கிற ரிசெப்டாருக்கு பேர் தான் மஸ்கார்னிக் ரிசெப்டார், அதாவது கோலினர்ஜிக் ரிசெப்டார். இந்த கோலினர்ஜிக் ரிசெப்டார் வந்து மஸ்கார்னிக் ரிசெப்டராகவும் இருக்கலாம், இல்லை நிக்கோட்டினிக் ரிசெப்டராகவும் இருக்கலாம். இந்த மஸ்கார்னிக் ரிசெப்டாரில் பார்த்தோம்னா M1, M2, M3, M4, M5. இந்த M1 செல்ஸ், இந்த M1 ரிசெப்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும்னா கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதே இது இந்த M2 ரிசெப்டர் எங்கே இருக்கும்னா கேர்டியாக் செல்ஸில் மட்டும்தான் இருக்கும். அதே இது இந்த M3 ரிசெப்டர் எங்கெங்கே இருக்குன்னா ஸ்மூத் மசில்ஸ் லைக் ஐஸ், லங்ஸ், அப்புறம் வந்து எக்ஸோக்ரைன் கிளான்ஸ் லைக் ஸ்வெட் கிளாண்ட், அப்புறம் வந்து சலிவரி கிளான்ஸ் அதிலலாம் இருக்கும். இந்த M1ம் M3யும் என்ன ரிசெப்டார்னா G புரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டாரில் GQ புரோட்டீன். இந்த M2 ரிசெப்டார் என்னன்னா G புரோட்டீன் கப்புள்டு ரிசெப்டாரில் GI புரோட்டீன். இந்த GQ புரோட்டீன் அது என்ன பண்ணும்னா கால்சியம் வந்து அதிகமாக உள்வாங்கும். அப்படி கால்சியம் அதிகமாக உள்வாங்கும் போது என்ன நடக்கும்னா கேஸ் ஆஃப் கான்ட்ராக்ஷன் நடக்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே இது இந்த M3 ரிசெப்டார், இந்த M3 ரிசெப்டாரில் வந்து G புரோட்டீன் கப்புள் ரிசெப்டார் GQ புரோட்டீன் அது இருக்கிறதுனால இதுவும் கால்சியம் வந்து அதிகமாக உள்வாங்கி கான்ட்ராக்ஷன் நடக்கும். ஆனால் இந்த M2 ரிசெப்டார் கேர்டியாக் செல்ஸில் இருக்கும். இதுவும் G புரோட்டீன் கப்புள் ரிசெப்டார் தான், ஆனால் GI புரோட்டீன். இந்த GI புரோட்டீன் என்ன பண்ணுவோம்னா ஓப்பனிங் ஆஃப் பொட்டாசியம் சேனல், இந்த பொட்டாசியம் சேனலில் ஓப்பன் பண்ணுறதுனால ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும். அப்படி ஹைப்பர் போலரைசேஷன் நடக்கும்போது என்ன ஆகும்னா ஹார்ட் ரேட் டிக்ரீஸ் ஆகும். இதெல்லாம் நடக்கலாம். ஓகே, இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ். இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ்னால் என்ன? இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் அனலாக்ஸ்னால் என்னன்னா அதாவது ப்ரோஸ்டாக்லாண்டினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ஒரு ட்ரக்கு. ஏன் ப்ரோஸ்டாக்லாண்டினை ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கான ட்ரக்னா என்னென்னா நம்ம பேரடைல் செல்ஸில் ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகும். அது எப்படின்னா இந்த இதில் உள்ள மாதிரி இந்த என்டிரோக்ரோமாஃபின் செல்ஸ் வந்து ஹிஸ்டமைனை ரிலீஸ் பண்ணும். இந்த ஹிஸ்டமைன் வந்து HCl கன்வெர்ட் பண்ணும். ஸோ இந்த ப்ரோஸ்டாக்லாண்டின் என்ன பண்ணும்னா ப்ரோஸ்டாக்லாண்டின் வந்து PGE2, இந்த PGE2 என்ன பண்ணணும்னா இந்த ஹிஸ்டமைன் ரிலீஸ் ஆகி இது வந்து G புரோட்டீன் கப்புள் ரிசெப்டர் வழியாக போய் அடினைல் சைக்ளேஸில் ATPயை வந்து சைக்ளிக் AMPயை கன்வெர்ட் பண்ணி பைருவேட் கைனேஸ், அதாவது புரோட்டீன் கைனேஸ் ஏவை இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த PGE2 வந்து அடினைல் சைக்ளேஸை மொத்தமாக பிளாக் பண்ணிடுச்சுன்னா ATP வந்து சைக்ளிக் AMPயை கன்வெர்ட் ஆகாது. அதனால் ஹிஸ்டமைனோட வேலை இருக்காது. ஸோ HCl செக்ரேஷன் வந்து கம்மியாயிடும். அல்சர் ப்ரொடக்டிவ்னா என்னென்னா இந்த ட்ரக்ஸ்லாம் என்ன பண்ணும்னா அதாவது அல்சர் மேலே ஒரு பெட் மாதிரி ஃபார்ம் ஆயிடும். பத்தாததுக்கு இந்த கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து அந்த அல்சர் மேலே படக்கூடாது. அதாவது ரெண்டு ட்ரக்ஸ் இருக்குது, அதாவது சுக்ரல்ஃபேட், இன்னொன்று வந்து கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட். இந்த சுக்ரல்ஃபேட் என்னென்னா அலுமினியம் சால்ட் ஆஃப் சல்ஃபேட்டட் சுக்ரோஸ்
ஆக்ட் ஒன்லி இன் அசிடிக் மீடியம். இது வந்து அலுமினியம் சால்ட் ஆஃப் சல்ஃபேட்டட் சுக்ரோஸ், இது வந்து அசிடிக் மீடியம் மட்டும்தான் ஆக்டிவேட் பண்ணும். அதே இது இந்த கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட், இந்த கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட் என்னன்னா இந்த கேஸ்ட்ரிக் மியூக்கோசால இருக்கிற ஹெலிகோபாக்டர் பைலரி அதை வந்து வெளியேற்றும். அது எப்படின்னா அதை கொண்டு அதை கில் பண்ணி அதை ஈஸியாக வெளியேற்றும். These drugs are bed the ulcer, prevent the gastric secretion to the cells அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அல்சர் ஹீலிங் ட்ரக்ஸ். இந்த அல்சர் ஹீலிங் ட்ரக்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அல்சர் ஹீலிங் ட்ரக்ஸ் எப்போவுமே டிக்ரீசிங் கேஸ்ட்ரிக் ஆசிட் செக்ரேஷன், அதாவது இந்த வித்தவுட் டிக்ரீசிங் கேஸ்ட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன், கேஸ்ட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷனை வந்து குறைக்காது. ஆனால் இந்த அல்சரான அதாவது அல்சரேஷன் ஆன பகுதியில் இது வந்து புது செல்ஸாக ஃபார்ம் ஆகும். அல்சர்னா வேற ஒன்றும் இல்லை, அதாவது சிராய்ப்பு நம்ம கைக்கு வெளியில் ஒரு தீக்காயம் ஏதோ பட்டால் கூட ஒரு ஊண்டு மாதிரி ஃபார்ம் ஆகும், அது பேர் தான் அல்சர். அந்த அல்சரில் புதுசாக செல்ஸ் ஃபார்ம் ஆனால் அது பேர் எபித்திலிசேஷன். ஸோ இந்த தீக்காயமானது வந்து நம்ம அதாவது இந்த தீக்காயம் மாதிரியே நம்ம வயிற்றில் ஸ்டொமக்கில் கேஸ்ட்ரிக் ஆசிட் அதிகமாக செக்ரிட் ஆகிறதுனால அல்சர் ஃபார்ம் ஆயிரும். ஸோ அந்த எபித்திலிசேஷன் அந்த ஃபார்ம் ஆன இடத்துல வந்து எபித்திலிசேஷன் புது செல்கள் டிஷ்யூக்கள் ஃபார்ம் ஆகிறதுக்கு வந்து இந்த ட்ரக்ஸ் உதவுது. உதாரணத்துக்கு கார்பனலாக்சோன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே இது ஆன்டி ஹெலிகோபாக்டர் பைலோரி ட்ரக். இந்த ட்ரக்கில் என்னென்ன இருக்குன்னா அமாக்சிசிலின், மெட்ரானிடாசோல், டீனிடாசோல், கிளாரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின். இந்த ட்ரக் என்னன்னா ஹெலிகோபாக்டர் பைலரி அப்படிங்கிற பாக்டீரியாவை கில் பண்ணும். இதுக்கு இந்த ட்ரக்குக்கான நிமோனிக்ஸ் என்னன்னா அமெரிக்காவில் இருந்து கிளாரி கிளின்டன் டெட்ராசைக்கிளில் மெட்ரோமாலில் டீ சாப்பிட்டாரு. அதாவது அமெரிக்கானா அமாக்சிசிலினோ, கிளாரினா கிளாரித்ரோமைசின், டெட்ராசைக்கிள்னா டெட்ராசைக்ளின், மெட்ரோனா மெட்ரோனிடாசோல், டீனா டீனிடாசோல் அப்படின்னு நிமோனிக்ஸ் வச்சுக்கலாம். இதோட இந்த காம்பினேஷன் இந்த மெட்ரானிடாசோல், அதாவது இந்த அமாக்சிசிலின், மெட்ரானிடாசோல், டீனிடாசோல், கிளாரித்ரோமைசின், டெட்ராசைக்ளின், இந்த ட்ரக்ஸோட நம்ம வந்து அதாவது கொலாய்டல் பிஸ்மத் சப்சிட்ரேட்டும் ஓமிப்ரசாலும் லான்சோப்ரசாலும் காம்பினேஷனாக நம்ம கொடுத்தோம்னா இந்த காம்பினேஷனை 2 வாரத்துக்கு நம்ம கொடுக்கணும். இப்படி நம்ம கொடுத்தோம்னா ஹெலிகோபாக்டர் பைலரியில் வர அல்சரை வந்து நம்ம மேக்ஸிமம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம். ஹெலிகோபாக்டர் பைலரி இன்ஃபெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இந்த ஹெலிகோபாக்டர் பைலரி இன்ஃபெக்ஷனுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அதாவது நம்ம கார்பன் 13 யூரியா அதை வந்து நம்ம வந்து ஓரல் வழியாக கொடுக்குறோம். அது வந்து நம்ம ஸ்டொமக்கில் ஹெலிகோபாக்டர் பைலோரிங்கிற பாக்டீரியா வந்து யூரியஸை செக்ரெட் பண்ணும். அந்த யூரியஸ் இந்த ஹெலிகோபாக்டர் பைலோரி அதாவது இந்த யூரியாவை டைஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டைஜஸ்ட் பண்ண வேஸ்ட்டஸ் என்ன பண்ணணும்னா லங்ஸ் மூலமாக அதாவது நுரையீரல் மூலமாக நம்ம எக்ஸ்கல் பண்ணும்போது கார்பன் 13O2 அப்படின்னு கொண்டு வரும். நார்மலாக நம்ம எக்ஸ்கல் பண்ணுற கார்பன் டை ஆக்சைடு வந்து என்ன ஆகும்னா 12 கார்பன் O2 தான். ஆனால் இந்த கார்பன் 13 யூரியா கொடுக்கும்போது எக்ஸல் ஆகிறது வந்து கார்பன் 13O2 அப்படின்னு சொல்கிறாங்க.